ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் இருபெயரிட்டு பண்புத்தொகை அது வந்து எந்த சொல் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்க வந்து ஆப்ஷனில். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட வந்து இருபெயரிட்டு பண்புத்தொகைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சித்திரை திங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நம்ம என்ன சொன்னோம், இருபெயரிட்டு பண்புத்தொகைனாவே சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வரணும், பொது பெயர் வந்து பின்னாடி வரணும், இடையில் வந்து ஆகிய என்னும் பண்புறுப்பு வந்து தொக்கி வருவது தான் வந்து இருபெயரிட்டு பண்புத்தொகை. மெயின் வந்து என்ன, சிறப்பு பெயர் முன்னாடி வரணும், பொது பெயர் வந்து பின்னாடி வரணும். அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு கூட சொன்னோம். மார்கழி திங்கள், சாரை பாம்பு, சதுர வடிவம், பலாமரம், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொன்னோம். ஸோ இங்கே வந்து என்ன, பூ தான் வந்து பொது. அதில் வந்து என்ன சிறப்பு, மல்லிகை பூ, அதுதான் வந்து சிறப்பு. பூலையே அது என்ன பூனா மல்லிகைப்பூ. ஸோ வந்து இதோட ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சீதம். பின் வருவனவற்றுள் இருபெயரிட்டு பண்புத்தொகை எது அப்படின்னா வந்து மல்லிகைப்பூ அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, தலை வணங்கினான் என்பது வந்து பின் வருவனவற்றுள் வந்து எது அப்படின்னா, தலைனா வந்து தலையால் வணங்கினான். அதில் வந்து ஆளுங்கிறது வந்து மறைந்து வந்திருக்கு, வேற்றுமை உருபு. நமக்கு என்ன சொல்கிறோம், 8 வேற்றுமைகள்லேருந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு வந்து உருபு கிடையாது. 2லேருந்து 7 வரைக்கும் என்ன சொல்லுவோம், ஐ, ஆள், கூ, இன், அது, கண் வந்து சொல்லுவோம். தலையால் வணங்கினான் அதில் வந்து என்ன வரும், ஆள் எனும் உருபு தான் வந்து வரும். ஸோ அதான் வந்து 3ஆம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ வந்து தலை வணங்கினான் என்பது பின் வருவனவற்றுள் எது அப்படின்னா வந்து 3ஆம் வேற்றுமை தொகை தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு வந்து பெயரை வந்து காண்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்தவே தெரியும். குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் தான் வருவாங்க. இளைஞர் இலக்கியமும் வந்து பாரதிதாசன் தான் வருவாங்க. பூங்கொடி வந்து என்னன்னா முடியரசன் வந்து வருவாங்க. குழந்தை இலக்கியம் தான் வந்து வாணிதாசன் அவர்கள் வந்து வருவாங்க. நம்ம வந்து என்ன, வாணிதாசன் என்ன சொல்லுவாங்க, கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி, இதெல்லாம் வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் தான். ஸோ இதெல்லாம் கேட்ட கேள்விகள், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட நூல்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா வாணிதாசனுக்கு வந்து அதிகமாக கேட்குறாங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், பொங்கற் பரிசு, இதெல்லாம் வந்து வாணிதாசனுடைய நூல்கள். இன்னொரு இடம் சொல்கிறேன், ஒரு இடம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், பொங்கற் பரிசு. அதில் நமக்கான கேள்வி என்ன பாருங்கள், குழந்தை இலக்கியம் தான் வந்திருக்கு ஆப்ஷனில். வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக அப்படிங்கையில் வந்து டி ஆப்ஷன் தான் வரும், குழந்தை இலக்கியம். அடுத்து இது வந்து ஒரு பொறுத்துக, இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள். வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி அப்படிம்பாங்க. கௌடம் அப்படின்னா வந்து மதுரக்கவி வரும். பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி வரும். மாகதம் அப்படின்னா வந்து வித்தாரக்கவி வரும். வைதர்ப்பம்னா ஆசுக்கவி, கௌடம் மதுரக்கவி, பாஞ்சாலம் சித்திரக்கவி, மாகதம் வந்து வித்தாரக்கவி. அடுத்து பாருங்க, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா முடியரசன் அவர்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது, முடியரசனுக்கு. அடுத்து இதை பார்த்துக்குங்க. இது வந்து என்னென்னா, இது கொஞ்சம் லைட்டாக குழப்புற கொஸ்டின். ஏன்னா இந்த தென் திசையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா தென் கூட்டல் திசை அப்படின்னு கூட நம்ம பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து ராங். அந்த தெற்கு கூட்டல் திசை அதுதான் வந்து தென் திசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, ஒரு பிரித்தெழுக. தென் திசை அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தெற்கு கூட்டல் திசை தான் வந்து தென் திசை. நட என்பதன் வினைமுற்று வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. நட அப்படின்னா வந்து நடந்தான், அதுதான் வந்து ஒரு வினைமுற்று. நட என்பதன் வினைமுற்று வந்து நடந்தான். அடுத்து பாருங்கள், ஒரு ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது மாதிரியான கொஸ்டின்லலாம் மார்க்கை விட்டுறாதீங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் கஷ்டமாக தெரியலாம். பட் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துன்னா இதெல்லாம் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டினை கூட மாற்றாமே இருக்கிறாங்க. ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வியை தான் கேட்குறாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்மை. இந்த கேள்வி வந்து நம்ம வந்து இன்ன வரையும் வந்து ஒரு 30 கொஸ்டினுக்கு மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கேள்வி இதே தான் கேட்டுட்ருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடருக்கு. நான் வாங்கிய நூல் இது அன்று, அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா நூல்கள் அப்படின்னு வந்து நான் வாங்கிய நூல்கள் அப்படின்னா இது அல்ல அப்படின்னு வந்து போடலாம். ஆனால் ஒரே ஒரு நூல் கொடுத்துருக்கனால இது அன்றுன்னு வரும். நான் வாங்கிய நூல் இது அன்று.
அடுத்து பாருங்க, குலசேகர ஆழ்வார் வந்து வடமொழியில் எழுதிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து முகுந்த மாலை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதுமொழி மாலை, முகுந்த மாலை அப்படின்னு 2 இது இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வரலாம். முதுமொழி மாலை அப்படின்னா வந்து உமறு புலவர் எழுதியிருப்பாங்க. முகுந்த மாலை தான் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து எழுதியிருப்பாங்க. அதுவும் வடமொழியில் எழுதியிருப்பாங்க முகுந்த மாலையை, குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரோட நூல் வந்து பெருமாள் திருமொழி வந்து ஒரு ரிப்பீட்டட் கேள்வியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் 105 பாடல்கள் இருக்கும், முதல் 1000 வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நமக்கு என்ன, குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல், அவர் எழுதிய 2 நூல்கள் வந்து ஒன்று பெருமாள் திருமொழி, இன்னொன்று வந்து முகுந்த மாலை. அதில் முகுந்த மாலை வந்து எதில் எழுதியிருப்பார் அப்படின்னா வடமொழியில் வந்து எழுதியிருப்பார் குலசேகர ஆழ்வார். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. சேர நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு தடவை வந்துருந்துச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் வந்து எது அப்படின்னா, நம்ம பெரிய புராணம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெரிய புராணம் அப்படின்னா திருத்தொண்ட புராணம் தான் வந்து சொல்லுவாங்க, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை சேக்கிலார் தான் வந்து பெரிய புராணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து 63 புராணம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன, சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி, அதை வச்சு தான் வந்துன்னா சேக்கிலார் அவர்கள் வந்து பெரிய புராணத்தையே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கேள்வி தான் இதில் அமைஞ்சிருக்கு. பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகையோட ஆசிரியர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம், திருவாசகம் வந்து மாணிக்க வாசகர், திருவம்பாவை வந்து மாணிக்க வாசகர் தான் வருவாங்க. இதே திருப்பாவை அப்படின்னா வந்து ஆண்டாள் வருவாங்க. தேவாரம் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கேள்வி, பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை. அடுத்து பாருங்க, பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் லைனே படிக்கலை அப்படின்னாலும் அந்த முடியுது பார்த்தீங்களா, அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். காண்பித்தார், வருவித்தேன், கற்பித்தேன், பித்து வித்து, இது மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி வந்தாவே வந்து அது வந்து பிறவினை. ஸோ பிறவினை இல்லாதது வந்து டைரக்ட் டி ஆப்ஷனே போட்டுடலாம். நான் உன்னை விட செல்வாக்கு உள்ளவன் அல்லன். ஸோ இதுதான் வந்து பிறவினை அற்ற தொடர். அடுத்து பாருங்க, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான் சொல்லியிருப்பாங்க. கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் வந்து இருக்குது, மொத்தம் வந்து 6 காண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். கம்பர் தான் வந்து இதன் ஆசிரியராக வந்து இருப்பாங்க. அவர்களோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணியிருக்குங்க. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குற்றால குறவஞ்சி தான். ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் வந்து குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சின் ஆசிரியர் யார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் தான் வருவாங்க. குற்றால குறவஞ்சின் ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். நம்ம கேள்வி நல்லா பார்த்துங்க. ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இதன் ஆசிரியர் குற்றால குறவஞ்சி. இதோட நூலின் பெயர் தான் குற்றால குறவஞ்சி. இதன் ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. எவோக் அப்படின்னா வந்து அழை அப்படிங்கிறாங்க. எவால்வ் அப்படின்னா வந்து வெளிப்படு. எவின்ஸ் நிரூபி. எவிக்ட்னா அகற்று அப்படிங்கிறாங்க. எவோக்னா வந்து அழை, எவால்வ்னா வெளிப்படு, எவின்ஸ்னா வந்து நிரூபி, எவிக்ட் அப்படின்னா வந்து அகற்று. அடுத்து பாருங்க, திளையாடி வலிமை பற்றின கேள்விகளும் வருது, நல்லா பார்த்துங்க. நம்பிக்கை, நீங்கள் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு அதெல்லாம் பார்க்காதீங்கன்னா அவங்க வந்து மிக்ஸ்டாக தான் வந்து கேட்குறாங்க. நமக்கு வந்து ஓல்டு புக்கோட வெயிட்டேஜ் வந்து கம்மி தான் நியூ புக்கோட கம்பேர் பண்ணல. பட் வந்து என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமாக வந்து ஓல்டு புக் கண்டென்ட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாமே கலந்து தான் பார்க்குறோம். ஃபுல்லாக நியூவும் பார்க்கல, ஃபுல்லாக ஓல்டும் பார்க்கல. கொஸ்டின்ஸில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக தான் வந்து இருக்குது. அதனால் பயம் இல்லை. நம்ம பார்க்குற கேள்விகளை வந்து நமக்கு வந்து வருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வேண்டாம். நம்ம வந்து தமிழில் வந்து ஓல்டு புக்கும் கொஸ்டின்ஸில் வந்து இருக்குது, நியூ புக்கோட கண்டென்ட்டும் இருக்குது. நீங்கள் நியூ புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து இருக்குது, நியூ புக் அண்ட் வந்து ஓல்டு புக் ரெண்டுமே இருக்குது. நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து ரெண்டுமே கேட்குறாங்க. ஃபுல்லாக நியூ புக் மட்டும் கேட்கல, ஃபுல்லாக வந்து ஓல்டு புக் மட்டுமே கேட்கல, ரெண்டுமே கலந்து கேட்குறாங்க. அப்படிங்கையில் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஈவன் தெரியலை, நீங்கள் படிக்க முடியலை அப்படின்னா கூட இந்த கொஸ்டின்ஸை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ண முடியும்.
அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஒமிட் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஓல்டு புக் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் வந்து என்ன, நியூ புக் கண்டென்ட்டும் இருக்குது, ஓல்டு புக் கண்டென்ட்டும் இருக்குது. இது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் நல்லா சப்போர்ட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக தமிழில் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதனால் பயம் இல்லாமல் பார்க்கலாம். நீங்கள் வந்து சில பேர் வந்து சொன்னீங்க நியூ புக்கோட கண்டென்ட்டை வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், பயம் இல்லாமல் 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வரும், பாருங்கள். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் தான் வந்து சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் வந்து என்னென்னா என்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். ஏன்னா தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி வந்துன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்த போராட்டம் மூலமாக வந்து காந்தியடிகளுக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து அறிமுகமாயிருப்பாங்க. அங்கே நடந்த இந்த இதுதான் நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். அடுத்து வந்து பொருந்தாததை கண்டு எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் சி மட்டும்தான் பொருந்தலை. அதில் வந்து ஏபிடி வந்து ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. ராணி மங்கம்மாளோட கணவர் பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிறாங்க. இதே ராணி மங்கம்மாளோட மகன் யார் அப்படின்னா வந்து முத்து வீரப்பன் அப்படிங்கிறாங்க. அவங்களோட பெயரன் வந்து விஜயரங்க சொக்கநாதன். கணவர் பெயர் வந்து சொக்கநாத நாயக்கர். ராணி மங்கம்மாளின் மகன் பெயர் வந்து முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாள் பெயரன் யார் அப்படின்னா வந்து விஜயரங்க சொக்கநாதன். அடுத்து இதுவும் வந்துன்னு அவங்க மங்கம்மாள் அவர்களோட கேள்வியை வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார் அப்படின்னா வந்து ராணி மங்கம்மாள் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் வந்து யாருன்னா ராணி மங்கம்மாள். அடுத்து பாருங்க, கடலை குறிக்காத தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். கடலை வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து குறிக்குது அப்படிங்கிறதுல வந்து தெளிவு இருக்கணும். நம்ம வந்து இன்ன வரையும் பார்த்ததில் வந்துன்னா ஆழி, ஆர்களி, உறவு நீர், முன்னீர், அழுவம், புணரி, பௌவம், பறவை, வாரணம் இதெல்லாமே வந்துன்னா கடலை குறிக்கும் தமிழ் சொல். ஸோ நம்ம சொன்னதில் வந்து என்னென்னா ஆழி, ஆர்களி, அழுவம், உறவு நீர், முன்னீர், பௌவம், புணரி, பறவை, வாரணம் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் கடலை பற்றினது. ஸோ அதனால் மற்ற கடலை பற்றி வார்த்தைகள் இருக்கோ அதை கூட விட்டுருங்க. இந்த நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஒரு இடம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து டிஎன்பிசியில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கடல் சம்மந்தமான வந்து ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொன்னதுலேயே வந்து என்னென்னலாம் இருக்குது, பௌவம் வந்து இருக்குது, புணரி இருக்குது, பறவை வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன கடலை குறிக்கும் பெயர்கள். ஸோ குறிக்காத சொல் வந்து எது அப்படின்னு வந்து திமிழ் தான் வந்து குறிக்காத சொல். ஸோ திமிழ் வந்துன்னா படகு அதை கூட வந்து சொல்லுவாங்க. கடலை குறிக்காத தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா வந்து திமிழ். அடுத்து பாருங்க, பெயர் சொல்லின் வகை அறிதல். மாட்சிமை, மாட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மாட்சி அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பெருமை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பண்பு பெயர். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை வந்து நிரப்புக அப்படிங்கிறாங்க. யவனர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யவனர் அப்படின்னா வந்து கிரேக்கரையும் ரோமானியரையும் தான் வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிளகு ஏற்றுமதியெல்லாம் கூட நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி இதில் தான் வந்து இவங்களோட கண்டென்ட் வந்து வரும். யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா வந்து கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் வந்து யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து பாருங்க, பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி வந்து என்னென்னா என்ற கவிஞரின் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம் தான் வந்து பிச்சமூர்த்தி அவர்களின் வந்து இயற்பெயர். பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து புது கவிதையின் முன்னோடி அப்படி கூட வந்து பிச்சமூர்த்தி வந்து சொல்லுவாங்க. அதை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. பொருந்திய இணையை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி, இதுதான் வந்து கரெக்டாக பார்த்துங்க. பொங்கல் வழிபாடு ஆனால் பிச்சமூர்த்தி. அடுத்து பாருங்க, கீழுள்ள நூல் பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் எழுதிடப்படாத நூலின் பெயர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரோட நூல்கள்லாம் நல்லா பார்த்துங்க. பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் இதெல்லாம் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுடையது. இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது அவருடைய நூல் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்துல் ரஹ்மான் அவருடைய நூல்கள்லாம் வந்து பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள். அடுத்து பாருங்க, மேதி அப்படின்னா வந்து எருமை வந்து சொல்லுவாங்க. புல் அப்படின்னா வந்து பறவை இல்லைன்னா அன்னம் அப்படிம்பாங்க. காசினி அப்படின்னா வந்து நிலம். திரை அப்படின்னா வந்து அலை. மேதி, எருமை, புல்னா அன்னம், சம்டைம்ஸ் பறவையும் கொடுப்பாங்க பார்த்துங்க. காசினினா வந்து நிலம், திரை அப்படின்னா வந்து அலை.
ஆறுமுக நாவலரை வசனநடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்துன்னா பரிதிமாற் கலைஞர். இதே வந்து கேள்வியை உல்டாவை வந்து கேட்பாங்க. பரிதிமாற் கலைஞர் யாரை வசனநடை கைவந்த வள்ளலார் என பாராட்டினார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை. ஸோ இப்படி கேட்டால் அப்படி எழுதணும், அப்படி கேட்டால் இப்படி எழுதணும். ஏன்னா தமிழில் அப்படி தான் கேட்பாங்க. ஆறுமுக நாவலரை வசனநடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்க. ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா வந்து சிறப்பு செய்தி, க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா வந்து திருத்தப்படாத அச்சுப்படி. ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, பொறுத்துக இல்லாமல். க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படின்னா வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம், பார்த்துங்க. ஃபேக் நியூஸ் அப்படின்னா வந்து பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி, க்ரீன் ப்ரூஃப்னால் வந்து திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்து பாருங்கள், இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், பார்த்துங்க. மரபு சொற்களை பொறுத்துக அப்படிங்க. ஈச்சம் வந்து ஈச்சம் ஓலை அப்படிம்பாங்க, மூங்கில வந்து இலை அப்படிம்பாங்க, வேப்பந்தலை, தாளை வந்து மடல். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், பார்த்துங்க. ஈச்ச ஓலை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, தாளை மடல். படிக்கும்போது அப்படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்னூல் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர் வருவாங்க. வச்சனந்தி மாலை, குணவீர பண்டிதர். இதெல்லாம் டைரெக்டாக கேட்ட கேள்வி. வச்சனந்தி மாலை வந்து யாருடைய நூல் அப்படிங்கிற மாதிரி. குணவீர பண்டிதர். யாப்பருங்கல காரிகை வந்து யாருன்னா அமிர்தசாகரர். வீரசோழியம் வந்து புத்தமித்திரர். இதுவும் ஒரு டைரெக்டாக கேட்ட கேள்வி. இது வந்து ஒரு இலக்கண நூல் கூட வந்து வீரசோழியத்தான் சொல்லுவாங்க. எப்படி நன்னூல் தொல்காப்பியம் இலக்கண நூலோ அதே மாதிரி வீரசோழியம் வந்து ஒரு இலக்கண நூல். நன்னூல் வந்து பவனந்தி முனிவர், வச்சனந்தி மாலை வந்து குணவீர பண்டிதர், யாப்பருங்கல காரிகை வந்து யாருன்னா அமிர்த சாகரர், வீரசோழியம் வந்து புத்தமித்திரர். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து குறிக்காத சொல் வந்து எது? ஃபர்ஸ்ட் தீ அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து என்ன சொல்லுவோம்? தீ அப்படின்னா வந்து நெருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அதில் பொருந்தாதது வந்து வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதோட ரீட் பண்ணிக்கோங்க. அறிவு, இனிமை, தீமை, இது மூணும் கூட வந்து தீங்கிறத வந்து குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீனா வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து நெருப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க? அறிவு, இனிமை, தீமை, இதெல்லாமே வந்து தீயை குறிக்கும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வாக்கியம் கண்டறிதல். காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை வந்து ஒரு முறை பார்த்தார். இதில் ஒன்றும் வந்து ஒரு வினாவோ கட்டளையோ உணர்ச்சியோ இல்லை. ஸோ வந்து இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது வந்து செய்தி வாக்கியம்தான். அடுத்து பாருங்கள், ஆயுதமாகிய சார்பு எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆயுதம் அப்படின்னா வந்து தலையை இடமாக கொண்டு தான் வந்து பிறக்கிறது. ஸோ அந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கின்ற இடங்களில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே வல்லின மெய்யெழுத்து 6 வந்து மார்பை வந்து இடமாக கொண்டு வந்து பிறக்கும் அப்படிங்கிறாங்க. மெல்லினம் வந்து மூக்கை இடமாக கொண்டு வந்து பிறக்கும். இடையினம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆயுதம் அப்படின்னா வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். உயிர் அப்படின்னா வந்து கழுத்தை வந்து இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின எழுத்துகள், மெய் எழுத்துக்கள் வந்து வல்லினம் வந்து மார்பு, மெல்லினம் வந்து மூக்கு, இடையினம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு வந்து பிறக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து நல்ல தெளிவாக இருந்துக்குங்க. நமக்கான கேள்வி என்ன? ஆயுதமாகிய சார்பெழுத்து எந்த இடத்தை வந்து அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றது அப்படின்னா வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறதா வந்து ஆயுத எழுத்து. கழுத்துனா என்ன சொன்னோம்? உயிரெழுத்து. மார்பு வந்து என்ன சொன்னோம்? வல்லின எழுத்து. மூக்கு வந்து என்ன? மெல்லின எழுத்து வந்து வரும். இடையினம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கும். ஸோ நல்லா தெளிவாக இருந்துக்குங்க. அடுத்து பாருங்க, ஒரு விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இதுக்கு வந்து என்ன கேள்வினா வந்து எக்காலத்தும் துன்பம் அடையார் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்த்தாவே நல்லா தெரியுது, இது ஈஸியாக போற்றலாம். இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இதுக்கான கேள்வி வந்து என்ன? எக்காலத்தும் துன்பம் அடையார் வந்து யார்? அதான் வந்து கேள்வி. அடுத்து வந்து ஒரு அகர வரிசை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறதுல நம்ம பார்க்கணும். காரம் கா சா தா வா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அகர வரிசை வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. அடுத்து பாருங்கள், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான் சொல்கிறாங்க. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம்.
அடுத்து பாருங்கள், இணையதள பயன்பாடு வந்து அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது வந்து என்ன, அந்த நிறுத்தக்குறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தெளிவாக பார்த்துங்க. இது மாதிரி வந்தாவே வந்து இது வந்து ஒரு தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறாங்க. இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க, ஒரு தொடர்நிலை தொடர். அடுத்து பாருங்கள், அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் வந்து இல்லாமல் இல்லை. இல்லாமல் இல்லைன்னா அந்த கோயிலில் வந்து தந்த சிற்பங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படிங்கிறாங்க. அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் வந்து இருக்கிறத தான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் குழப்பணும் அப்படிங்கிற மாதிரி, அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை, இது எவ்வகை தொடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பொருள் மாறா எதிர்மறை தொடர். அடுத்து வந்து ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன, சம்டைம்ஸ் டேரெக்டாக கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா பொறுத்துகை மாதிரி கொடுத்துப்பாங்க. பூனை அப்படின்னா வந்து சீரும், புறா வந்து குணுகும், குரங்கு வந்து அளப்பும், வண்டு வந்து முரளும். இது வந்து கொஞ்சம் இதுதான் நம்ம அதிகம் வந்து பூனையை பற்றி அதிகம் பார்த்தது கிடையாது. பூனை வந்து சீரும், புறா குணுகும், குரங்கு வந்து அளப்பும், வண்டுனா வந்து முரளும். இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் எது பிறமொழி கலவாத தமிழ் சொல் அப்படின்னா வந்து அயலார், அதுதான் வந்து பிறமொழி கலவாத தமிழ் சொல். ஸோ வந்து கிராமம், உத்தரவு, குமாரன் இதெல்லாம் வந்து என்ன தமிழ் சொல் வந்து பிறமொழி கலவாத தமிழ் சொல் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டானது வந்து என்ன, பிறமொழி கலவாத தமிழ் சொல் அப்படின்னா வந்து அயலார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகளில் தான் நமக்கு மார்க் போகும், பார்த்துங்க. சொற்களை வகைகளை பொறுத்திடுக அப்படிங்கிறாங்க. காற்று, பலகை அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, பெயர் ஏற்சொல் அப்படிங்கிறாங்க. எயிறு, நல்குறவுனா அந்த படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பெயர் திரிச்சொல். எயிறு அப்படின்னா வந்து பல் வரும், நல்குறவு அப்படின்னா வந்து வறுமை வரும். ஸோ அது வந்து இது வந்து இயல்பாக தெரியாது, ஸோ படிச்சிருந்தா தான் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பெயர் திரிச்சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கமலம், புஷ்பம் இதெல்லாம் வந்து வட சொற்கள். கேணி, பெற்றம்னா திசை சொற்கள். கேணினா கிணறு வரும், பெற்றம்னா பசு வரும். ஸோ அதெல்லாம் திசை சொற்கள் அப்படிங்கிறாங்க. காற்று, பலகை வந்து பெயர் இயற்சொற்கள். எயிறு, நல்குறவு வந்து பெயர் திரிச்சொற்கள். கமலம், புஷ்பம் வந்து வட சொற்கள். கேணி, பெற்றம் வந்து திசை சொற்கள். அடுத்து பாருங்கள், பாஞ்சாலி சபதம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க பாருங்கள். பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் எந்த பாவடிவங்களில் வந்து இயற்றப்பட்டுள்ளது? ஃபஸ்ட்டு வந்து பாஞ்சாலி சபதம்னா அதோட ஆசிரியர் வந்து யார்? பாரதியார். ஸோ அது வந்து என்ன பாவடிவம் அப்படின்னா விருத்தமும் சிந்துவும் உள்ள பாவடிவம் அப்படிங்கிறாங்க. அது உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை வரும்னா 412 பாடல்கள் வந்து வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி வந்துன்னா நம்ம டி ஆப்ஷன் போடக்கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து விருத்தமும் சிந்துவும். அடுத்து பாருங்க, சாலை உரிய விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி, ஒரு இடம் கேட்டுருக்காங்க. சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் அப்படின்னா வந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர். சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் அப்படின்னா வந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம். வளரும் பிள்ளைகளுக்கு வளர அறிவுரையை வந்து வழங்கிய அறிவுரைகளை வந்து காண்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 1 and 3 மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே. இதுதான் வந்து அவர் கூறிய அறிவுரைகளில் வந்து நமக்கு கொடுத்துருக்குது. குருவை வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே. அடுத்து பாருங்க, உவமை கவிஞர்னா யார் அப்படின்னா வந்து சுரதா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ உவமை கவிஞர்னா சுரதா. சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். அவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு கூட மாற்றிப்பார். அதை சுருக்கி தான் வந்து அவர் வந்து சுரதா அப்படின்னு வச்சுக்குவார். ஸோ வந்து இதில் வந்து 2 கேள்வி வந்து இருக்குது. சுரதாவோட இயற்பெயர்னா ராஜகோபாலன், அவரோட சிறப்பு பெயர் வந்து உவமை கவிஞர். அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளின் உயிர் நீட்சி ஒளியின் தன்மையதாகும். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறாங்க? செய்தி வாக்கியம். திராவிட மொழிகளின் உயிர் நீட்சி ஒளியின் தன்மையதாகும். இது எந்த வாக்கியம் அப்படின்னா செய்தி வாக்கியம். இதை பார்த்தாவே தெரியும், வினா வாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு கட்டளை மாதிரி இல்லை. ஸோ இது கட்டளை வாக்கியம் கிடையாது, எந்த ஆச்சரியக்குறியும் இல்லை, அதனால் வியப்பு வாக்கியம் கிடையாது. ஸோ இது வந்து செய்தி வாக்கியம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ரொம்ப அசால்ட்டில் விட்டுறாதீங்க, பார்த்துங்க. பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து எது அப்படின்னா வந்து குயில் பாட்டு அப்படிங்கிறாங்க.
பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இது யாருடைய கவிதை நூல் அப்படின்னா வந்து எந்த பாடல், இந்த பாடலடி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குயில் பாட்டில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ குயில் பாட்டு ஆசிரியர் யார்? பாரதியார். ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து குயில் பாட்டு. அடுத்து பாருங்கள், கோடிட்ட சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்களின் மாத்திரை. தரும் வள்ளல்னா அவங்க வந்து தரும் வள்ளல் ஃபுல்லாக கேட்கல, எதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? தரும். அதுக்கு தான் வந்து எழுத்துக்களின் மாத்திரை வந்து கேட்டிருக்காங்க. எழுத்துக்களின் மாத்திரைனா குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை வரும், நெடில் எழுத்துனா 2 மாத்திரை வரும், ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை வந்து வரும். ஸோ தாக்கு ஒரு மாத்திரை வரும், ரூக்கு ஒரு மாத்திரை, ஆனால் ரெண்டுமே குறில் எழுத்துங்கிறதுனால. இம்முங்கிறது வந்து அரை மாத்திரை வரும். ஸோ 2.5 மாத்திரைகள் வந்து வரும். ஆனால் இவங்க வந்து 2.25 மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பி இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் தான். ஸோ உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றுள்ள நூல் அப்படின்னா வந்து பெரிய புராணம். பெரிய புராணத்தை தான் என்ன சொல்லுவாங்க? திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் ஆசிரியர் வந்து யார்? சேக்கிழார் அவர்கள். அடுத்து பாருங்க, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற இறைவன் யாரிடம் கூறினார்னா மாணிக்க வாசகர் அவர்களிடம் தான் கூறியிருப்பாங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற இறைவன் யாரிடம் கூறினார்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பற்றியும் கேள்வி அதிகம் இடம் பெறுது பார்த்துங்க. இவர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருப்பெருந்துறை, அதான் ஒரு இடம் கேட்டிருக்காங்க. இவரோட திருவாசகம், திருக்கோவையா, திருச்சிற்றலம்பக்கோவை, திருவெம்பாவை இதெல்லாம் வந்து மாணிக்க வாசகருடைய நூல்கள். அடுத்து பாருங்க, மங்கம்மாள் அவர்களை பற்றி வந்து இது வந்து 3வது கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே. மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் வந்து எது அப்படின்னா வந்து மதுரை தான் சொல்கிறாங்க. மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் வந்து மதுரை. பொருந்தாத சொல்லை வந்து தேர்வு செய்க. ஸோ கடலை பற்றி அங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே கேள்வி தான். பட் வந்து என்னென்னா அந்த கடலை மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணலை. பொருந்தாத சொல் வந்து அம்பினா வந்து படகு வந்துடும். ஸோ பறவை, வாரணம், கடல் எல்லாமே வந்து கடலை குறிக்கும் பெயர்கள். பொருந்தாதது வந்து என்னென்னா அம்பி தான். ஸோ வந்து கேள்விகளை நம்ம படிக்கிறது வந்து ஒரே கண்டென்ட் தான், அவங்க கேட்குற விதம் தான் வந்து பல இது இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து தமிழை விட ஈஸியான சப்ஜெக்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நல்லா படிங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. நமக்கு இந்த மார்ச் மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன்லாம் கணக்கே வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த 1 வீக் எப்படி போகுதுன்னே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து 6th to 12th வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. இடையில வீடியோஸை வந்து ப்ரீவியஸ் இயர் வீடியோஸையும் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோஸ் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் படிக்கையில் அவங்க கேட்குற விதம் வந்து எப்படி இருக்குது டிஎன்பிசியில் அப்படின்னு. ஆக்சுவலி டிஎன்பிசியில் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரே பாடத்தில் கூட 2 கேள்விகள் வந்து இடம்பெறுது. அப்படிங்கையில் வந்து நமக்கு வந்து இதில் தான் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஜிஎஸை பொறுத்தவரை அந்த உறுதி வந்து கொடுக்க முடியாது. ஆனால் வந்து தமிழை பொறுத்தவரை வந்து புக்கில் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. அப்படிங்கையில் வந்து நீங்கள் நல்ல உறுதியாக வந்து படிக்கலாம். நீங்கள் ஓல்டு புக்கெல்லாம் விட்டுருங்க. சில பேர் கேட்பாங்க இதுவும் படிக்கணுமா அதுவும் படிக்கணுமா. ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதை படிங்க, அதுக்கு அடுத்து தான் கேள்வியே வரணும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓல்டு புக்கை விட்டுருங்க, நியூ புக்கை வந்து ஃபுல்லாக மக அடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஞாபகம் வைக்க முடியலையா, திருப்பி அதை பார்த்து அதை மைண்டுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. எப்போ என்ன கேட்டாலும் தமிழில் தெரியணும். தமிழில் வந்து 100க்கு 98 எடுக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அடுத்தது போக வரும். நீங்கள் தமிழே கொஞ்சம் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லேயே கொஞ்சம் ஆட்டம் காணிச்சுன்னு வச்சுங்களேன், ஜிஎஸ்சில் வந்து அந்த மனப்பதட்டத்திலேயே ஜிஎஸ்ஸை நீங்கள் வந்து விட்டுருவீங்க. அதுக்காக தான் சொல்கிறது, தமிழை நல்லா பண்ணணும். அந்த பண்ணால் தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவலே உங்களை ஜிஎஸ் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிடும். கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதே நமக்கு வந்து தமிழ் தான் பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சம் ஜிஎஸ் நம்மளை காலை வாரி விட்டாலும் தமிழில் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்து போகலாம். அதுவும் வந்து என்ன, நல்ல மார்க் எடுத்தால் நல்ல போஸ்டிங்கில் போகலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட் வரையும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. நமக்கு கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்களா, நமக்கு கிடைச்ச போஸ்ட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, தமிழில் வந்து நல்ல கவனம் செலுத்துங்க. தமிழில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். தமிழில் மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அவ்வளோதான், நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உறுதி, அவ்வளோதான். அதுதான் நம்ம வந்து இன்னும் வந்து உங்களுக்கு 2 மாதம் தான் இருக்குது. நல்ல கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிற விதத்தை வந்து உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு ஒத்து வருது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா சில பேருக்கு நைட்டு படிக்கிறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு காலையில் படிக்கிறது பிடிக்கும். எப்படியோ படிங்க, ஆனால் வந்து தமிழில் வந்து நல்லா படிச்சிருங்க. எப்போ எது கேட்டாலும் வந்து தெரியணும். ஏன்னா 2 மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் வந்து இருக்காது. ஏன்னா குரூப் 4 வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும்.
நமக்கு வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸை விட அட்டன் பண்ணிடலாம். இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக படித்து வச்சுங்க. ஏன்னா ஒரு இடம் வந்து இந்த கன்னிமரா லைப்ரரிக்கெலாம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குன்னு கூட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான கேள்விலாம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதிகமான தமிழ் நூல்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கன்னிமரா லைப்ரரி வந்து சொல்லலாம். ஆனால் கன்னிமரா லைப்ரரி, ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எங்கே கன்னிமரா லைப்ரரி இருக்குன்னு தெரியும். அவங்க வந்து என்ன அதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருந்தாங்க. கன்னிமரா லைப்ரரி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ குரூப் 4ல் இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ உங்களோட நீங்கள் வந்து லைன் பை லைன் வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து படிக்கணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வந்து படிங்க. டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகுறதுல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. யார் லாஸ்ட் மினிட்ல திரும்ப டென்ஷன் ஆவாங்க? இந்த ரிவிஷன் நிறையா படிச்சிருப்பாங்க, ஆனால் ரிவிஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. படித்ததெல்லாம் வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும். அந்த பயமே வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து நல்ல விதமாக வந்து பண்ண விடாது. அதுக்காக தான் என்ன படிக்கிறீங்களோ அந்த வீக்கெண்ட் வந்து நல்லா ரிவிஷன் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் எடுக்கிறீங்களே, கொஞ்சம் படித்தாலும் அதை ரிவிஷனோட படித்து கொஞ்சம் தைரியமாக போனீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் படிங்கன்னா அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது. உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலுக்காக தான் சொல்கிறேன். தமிழை பொறுத்தவரை 6th to 12th படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஹாலுக்குள்ளேயே நுழையணும். ஜிஎஸ்ஸை எப்படியோ, ஆனால் தமிழை பொறுத்தவரை நீங்கள் 6th to 12th படிச்சுட்டு தான் ஹாலுக்குள்ளேயே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.